ஒன்றும் மாற்று கருத்து இல்லை மேடம். அதெல்லாம் எங்களுக்கு தமிழ்நாடு தனிநாடானதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் யோசித்து அவங்களுக்கு இலவசத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக தொழில் கற்றுக் கொடுத்து டெவலப் பண்ணி கொண்டு வரோம். ஏன்னா இப்போ எங்கள் வருமானம் எங்ககிட்டயே இல்லை. நான் 100 முறை உங்களுக்கு சொல்லி எங்கள் வருமானம் எங்ககிட்டயே இல்லை. அதனால் எங்களால் அன்பேலன்சபிளாக நாங்கள் போகிறோம். ஒரு படிப்புக்கு இந்தியை படித்தா உனக்கு 3000 கோடி 2000 கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறான். படிக்க முடியாதுறான்றோம். அவன் திணிக்கிறேங்கிறான், தடுக்கிறோங்கிறான், பணமே கொடுக்க மாட்டேன்ட்டான். இந்த 2000 கோடியால் பிள்ளைங்க ஸ்கூலில் கட்டடம் இடிஞ்சு விடுவது. கட்டடம் கட்டுறதுக்கு காசு இல்லை. வேறு துறையிலேருந்து எடுத்து நாங்கள் அதில் போட்டு கட்டடத்தை கட்டுறோம். அப்போ மேனேஜ் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். நிதி நெருக்கடியில் மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறோம். வளர்ச்சி பாதையை நோக்கியும் போகிறோம். இது எல்லாம் வருமானம். ஒரு வருஷம் நாங்கள் வரி கொடுக்கலன்னா ஒன்றிய அரசு எங்களை விட்டுருவானா? நான் கேட்குறேன். நம்ம நிலமை வறுமையில் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி. தம்பியெல்லாம் பட்னியாக இருக்கான், வறுமையில் இருக்குது. அதனால் இந்த வருஷம் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியாது, நான் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் நிறுத்தி வைக்கிறேன் சொன்னால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை விட்டுருவானா? நடக்கிற கதையா? எதுவுமே நடக்கிற கதை இல்லை. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஏங்க இலவசத்தை கொடுக்குறீங்க? இலவசத்தை கொடுக்குறதுக்கு பதிலாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழிலை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது தமிழ்நாடு மலரட்டும். பின்னால் வருமானம் எல்லாம் எங்களுக்கே வரட்டும். நாங்கள் மீன் பிடிக்கிறதில்ல, மீனை கொடுக்குற மீன் பிடிக்கவே சொல்லி கொடுக்குறோம்.